வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ பணமழை தான் பெய்யுது. ஒரு பக்கம் மாநில அரசு, இன்னொரு பக்கம் மத்திய அரசுன்னு போட்டி போட்டு நிதி உதவிய அறிவிச்சுட்டே இருக்காங்க. ஆனா அந்த பணமெல்லாம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கரெக்டா வந்து சேருதா? சேருமா? வாங்க, இன்னைக்கு இத பத்தி தான் விலாவாரியா பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் தகுதியுள்ள பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல 5000 ரூபாயை டெபாசிட் பண்ணாங்க இல்லையா? ஒருவேளை இந்த மெசேஜ் உங்களுக்கும் கூட வந்திருக்கலாம். ஆனா வெயிட் பண்ணுங்க, கதை இத்தோட முடியல. இப்ப பாருங்க, மத்திய அரசாங்கம் இதை விட ஒரு பெரிய அமௌண்டா, அதாவது 12,000 ரூபாய் கொடுக்க போறதா ஒரு நியூஸ் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஓகே, வாங்க இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் உள்ள போய் பாப்போம். முதல்ல இந்த அறிவிப்புகள்லாம் என்ன? 2 கவர்மெண்ட் திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப ரொம்ப முக்கியமா, இந்த பணம் உங்க கைக்கு வர்றதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அதை எப்படி சரி பண்றதுன்னு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எதுக்காக திடீர்னு இப்படி பண அறிவிப்புகள்லாம் வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே காரணம், வரப்போற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தான். இப்போ ஆட்சியில இருக்கிற திமுகவும் சரி, மத்தியில இருக்கிற பாஜகவும் சரி, 2 பேருமே தங்களோட செல்வாக்க காட்டிக்கிறதுக்கு இந்த நிதி உதவிய ஒரு முக்கியமான ஆயுதமா பயன்படுத்துறாங்க. சரி, முதல்ல களத்துல இறங்கி பணத்தை கொடுத்த மாநில அரசோட திட்டம் என்னன்னு பாத்திரலாம். இந்த 5000 ரூபாய்ங்கிறது ஏதோ மொத்தமா புதுசா கொடுத்த பணம் இல்ல. அதோட கணக்கு என்னன்னா, 1000 ரூபாய் பிப்ரவரி மாசத்துக்கான ரெகுலர் பேமெண்ட், அடுத்த 2000 மார்ச் ஏப்ரல் மாசத்துக்கான அட்வான்ஸ் பணம், மீதி இருக்கிற 2000 ஒரு ஸ்பெஷல் சம்மர் ரிலீஃப் பேக்கேஜ். இப்படிதான் அதை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, மறுபடியும் நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் தர்ற இந்த 1000 ரூபாய 2000 ரூபாயா டபுள் ஆக்குவோன்னு ஒரு பெரிய வாக்குறுதிய கொடுத்திருக்காங்க. அப்போ பாருங்க, போட்டி இன்னும் சூடு பிடிக்குது. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி ஒரு மூவ் வச்சதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? அவங்களோட கவுண்டர் அட்டாக் என்னான்னு இப்ப பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்டோட பிளான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே கொடுத்துட்டு வர கேஸ் மானியம், விவசாயிகளுக்கான PM கிசான் பணம்னு இந்த மாதிரி பல திட்டங்களை ஒன்னா சேர்த்து ஒரே ஷாட்ல 12,000 ரூபாயா ஒரு மெகா பேக்கேஜா கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் ரொம்ப சிம்பிள். மாநில அரசை விட ஒரு பெரிய இம்பாக்ட உண்டாக்கணும். இப்ப இந்த கம்பேரிசனை பாருங்க, நிலைமை உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். மாநில அரசு, அதாவது திமுக, ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா மத்திய அரசு, அதாவது பாஜக, அதை விட பெரிய தொகையை கொடுத்து ஒரு செக் வைக்க பாக்குறாங்க. ஒன்னு ஏற்கனவே நடந்தது, இன்னொன்னு நடக்க போறதா சொல்லப்படுது. ஆனா நில்லுங்க, இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. அரசாங்கம் பணம் தரேன்னு அறிவிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பணம் எல்லாம் கரெக்டா நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரணும் இல்லையா? அங்கதான் ஒரு பெரிய சிக்கலே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதாவது, இவ்ளோ பணத்தை அறிவிக்கிறாங்க சரிதான், ஆனா அது நிஜமாவே உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து சேருமா? இதுதான் இப்ப பல பேரோட மனசுல ஓடிட்டு இருக்கிற முக்கியமான கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நிறைய பேருக்கு இந்த மாதிரி அரசு பணம் வர்றதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அரசாங்கம் பயன்படுத்துற ஒரு சிஸ்டம் தான். அதுக்கு பேரு DBT, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர். சிம்பிளா சொல்லணும்னா, இது மூலமா அரசாங்கம் உங்க ஆதார் நம்பரை மட்டும் வச்சு நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே பணத்தை அனுப்பிடுவாங்க. ஆனா இந்த DBT சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யணும்னா ஒரு முக்கியமான விஷயம் சரியா இருக்கணும். அதுக்கு பேரு தான் NPCI லிங்கிங். அது என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு 10 ஃபோன் நம்பர் இருந்தாலும் ஒரு நம்பர் தானே பிரைமரியா யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு எத்தனை பேங்க் அக்கவுண்ட் இருந்தாலும் அரசாங்க பணம் இந்த ஒரு அக்கவுண்ட்டுக்கு தான் போகணும்னு உங்க ஆதார் கூட லிங்க் பண்றது தான் இந்த NPCI லிங்கிங். இப்ப புரியுதா பிரச்சனை எங்க இருக்குன்னு? உங்களுக்கு 2-3 பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கலாம். ஆனா இந்த NPCI லிங்கிங் படி ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் பிரைமரி அக்கவுண்டா இருக்கும். ஒருவேளை நீங்க பல வருஷமா யூஸே பண்ணாத ஒரு பழைய அக்கவுண்ட் அதுல லிங்க் ஆகியிருந்தா என்ன ஆகும்? கவர்மெண்ட் போடுற பணம் மொத்தமும் நேரா அந்த அக்கவுண்ட்டுக்கு தான் போகும். அப்புறம் நம்ம பணம் வரலையேன்னு இங்க தேடிட்டு இருக்க வேண்டியதுதான். ஐயோ, அப்ப இதுக்கு என்னதான் பண்றதுன்னு கேக்குறீங்களா? பயப்படவே வேண்டாம். உங்க பணம் உங்களுக்கு சரியா வந்து சேர நீங்க என்ன செய்யணும்னு ஒரு சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் இதோ. இது ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட், ஆதார் கார்டோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டான UIDAI வெப்சைட்டுக்கு போங்க. ரெண்டாவது, அங்க பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க ஆதார் நம்பர் இப்போ எந்த பேங்க் அக்கவுண்டோட DBTக்காக லிங்க் ஆயிருக்குன்னு செக் பண்ணுங்க. மூணாவது, ஒருவேளை அது நீங்க யூஸ் பண்ணாத பழைய அக்கவுண்டா இருந்தா கவலையே படாதீங்க. நீங்க எந்த அக்கவுண்ட்ல பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் பிரான்ச்சுக்கு நேரா போய் ஏன் NPCI லிங்க இந்த அக்கவுண்ட்டுக்கு மாத்துங்கன்னு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். வேலை முடிஞ்சுது.
ஓகே, இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா இப்போதைய நிலவரம் என்ன? வாட்ஸ் நெக்ஸ்ட்? அதையும் பார்த்துடலாம். இப்போதைய சிச்சுவேஷன் இதுதான். மாநில அரசோட 5000 ரூபாய் பேமெண்ட் முடிஞ்சது. மத்திய அரசோட 12000 ரூபாய் திட்டம் இன்னும் ஒரு முன்மொழிவாதான் இருக்கு. இந்த ரெண்டுல எது நடந்தாலும் சரி, எது நடக்காம போனாலும் சரி, நீங்க உடனே செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா, உங்க ஆதார் பேங்க் லிங்க் ஒரு தடவை செக் பண்றது. அதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா, எதிர்காலத்துல எந்த அரசு பணம் வந்தாலும் அது தடையா இல்லாம மிஸ் ஆகாம உங்க கைக்கு வந்து சேரும். கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி கோடிக்கணக்கில் பணத்தை நேரடியா மக்களோட அக்கௌண்ட்டுக்கே அனுப்புறது உண்மையிலே அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துற ஒரு நேரடி நலத்திட்டத்தோட புதிய சகாப்தமா? இல்ல இது வெறும் தேர்தல வாக்குகளை ஜெயிக்கிறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான மாஸ்டர் ஸ்ட்ரோக் மட்டும்தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?